Hi, என் பேர் மிருதுலா. And first of all, thank you everyone for being here. Okay, so Kanni started off as a very small project. ஸோ ஃபர்ஸ்ட் கரிஷ்மா என்கிட்ட இன்ஸ்டாவில் டெக்ஸ்ட் பண்ணி இல்லை நடிக்கிறீங்களான்னு கேட்குறப்போ கதை கேட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இட்ஸ் ஃபார் அ காலேஜ் ப்ராஜெக்ட் அக்கா, அப்படி பண்ணுறோன்ற மாதிரி. பட் அதை எடுத்து முடிச்சு அவுட் வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருந்து அண்ட் எல்லாருமே நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. எனக்கு அது ஆஸ் எ டீமாக இவங்க ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருமே தேர் ஜஸ்ட் இன் காலேஜ் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் இயர் அண்ட் தேர் ஜஸ்ட் டூயிங் அ கிரேட் ஜாப் விச் ஐ ட்ரூலி அட்மையர். பிகாஸ் லிட்டரலி நான் காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் இவங்கள மாதிரி நான் யாரையுமே பார்த்ததில்லை. ஸோ இட் வாஸ் ரியலி இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யா. ஸோ கரிஷ்மா, கங்க்ராச்சுலேஷன்ஸ், அண்ட் அனன்யா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். And you all did a great job, and thank you for giving me this opportunity to be Kanni in your first project. I think it's really memorable for me, and it will be memorable for you guys as well. Yeah, thank you so much. And it was great working with you all. And Ram Nishant, he was like amazing on screen, and I loved working with everybody here. Thank you. வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். மேடையில் உட்காந்துருக்க அனைத்து பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே வணக்கம். இல்லைடா, நீங்கள் சீனியர் ஆர்டிஸ்ட் தான்ண்ணா. ஸோ உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு இது ஒரு காலேஜ் பொண்ணு எடுத்ததுன்னு சொல்லும் போது யாராலையுமே நம்ப முடியாது. என்னை சுற்றி இருக்க நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணும் போது கேட்டாங்க, இதோட டேரக்டரோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஏஜ் சொன்னோம். ஸோ நம்ப முடியல அப்படின்னாங்க. ஏன்னா காலேஜ் படிக்கும்போது எல்லாருமே, நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். அப்போ வந்து அது ஷூட் பண்ணும்போது எப்படி ஷூட் பண்ணியிருப்போன்னா, ஏய் மச்சான் எங்கடா போகிற, இங்கே தான்டா போகிறேன், இவ்வளோ தான் அப்போ இருந்த நாலேஜ் எனக்கு. ஆனால் இப்போ இருக்க காலேஜ் பொண்ணு எழுதியிருக்க டைலாக் உங்களுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு டைலாக் வரும், கண்களுக்கு போய் சொல்ல தெரியாது என்று சொன்னதை இதுவரை நான் நம்பியதில்லைன்னு. இப்படி ஒரு டைலாக் நிஜமாக காலேஜ் படிக்கும் போது எழுதுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு பாராட்டுறேன். ஸோ அப்புறம் ப்ரொடியூசர் அனன்யா, நிஜமாக உங்கள் அப்பா உங்களை நம்பி பெரிய அமௌண்ட் தராங்க, எங்கள் வீட்டில் தந்ததில்லை. அதுக்கு பெரிய பாராட்டு சார். உண்மையுமே நீங்கள் செம்ம பெரிய ஆள் சார். நீங்கள் பெரிய ஆள் தான் சார். சத்தியமாக எங்கள் அப்பா நம்பினதில்லை சார். அதான் சார், உண்மையிலுமே எங்கள் அப்பா 10 ரூபா கேட்டால் இப்போ வந்துட்டுறாரு சார். ஸோ அது வரைக்கும் ரொம்ப பெரிய ஆள் சார் நீங்கள். இல்லை சார், ரொம்ப வியப்பாக இருக்குது சார். காலேஜ் படிக்கும்போது நீ பண்ணுமா அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, தென் எங்கள் அப்பா என்னை மேலே இப்போ வரைக்கும் நம்பிக்கை வைக்கல சார். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத சொல்லிகிட்டு இருக்காரு. எஸ், கொஞ்சம் பேசுங்க சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாருக்கும் உங்களோட சப்போர்ட் எல்லாருக்குமே தேவைப்படுது. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு காலேஜ் ஃபைனல் இயர் முடித்ததுக்கப்புறமா கரிஷ்மாவோட மொதல் படத்தில் நான் நடிப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கும் இப்போவே நான் கேட்டு வச்சுக்கிறேன். பக்கத்தில் இருக்க சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்னு டக்குன்னு மாறிடாதீங்க, இங்கேயே வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் எல்லாருக்குமே தேவை. நன்றி.